வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? திவாகர பிக் பாஸ் அதாவது எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வாய்ஸ் கேட்ட உடனே, ஏங்க நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இந்த ஆள் சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காரு? அப்படின்னு பிக் பாஸே பேசக்கூடிய அளவுக்கு தான் திவாகர் இருக்காரு. ஏன்னா அவரு ரீல்ஸ் பண்ணும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிரவீன் ராஜா இருந்தாலும் சரி, கனியா இருந்தாலும் சரி, கமருதீனா இருந்தாலும் சரி, வினோதா இருந்தாலும் சரி, எவனும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட இப்படி பண்ணுவீங்களாடா நீங்கலாம்? அப்படின்ற மாரி தான் அவரோட வாய்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு தான் வச்சு செஞ்சாரு விஜய் சேதுபதி அவர்கள். அவர் செஞ்சது சரியா இல்லையா? அதேபோல வினோத் வந்து அவரோட செமையா வச்சு செய்றாரு உள்ள அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இவரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அவர் பின்னாடி பார்த்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் சரியா அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து திவாகர் அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய மக்கள்ட்ட பேசிட்டே இருப்பாரு. அவரு வந்து டாஸ்க் பண்ணும்போது டாஸ்க் சாரி பெர்ஃபார்மன்ஸ் அவரோட பெர்சனல் பெர்ஃபார்மன்ஸ் கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது, பிக் பாஸ் வந்து ஒரு அனவுன்ஸ்மென்ட் பண்றாரு. எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்க அப்படின்ட்டு. அவர் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு யாரோ போய் கூப்பிட்டாங்க. "ஏங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன போய் கூப்பிடுறீங்க. முடிச்சுட்டு வரேங்க இருங்க." அப்படின்னு சொல்றாரு. அததான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு சொல்லி காமிச்சாரு. "ஏம்பா நீங்க பிக் பாஸ் கூப்பிட்டா அதுக்கு மதிப்பு குடுக்கணும், மரியாதை குடுக்கணும். அத விட்டுட்டு 30 செகண்ட் தான் சார் இருக்கு" அப்படின்னாரு. 1 செகண்டா இருந்தா கூட சரி. பிக் பாஸ் கூப்பிட்டா நீ போய் உட்காரணும். இதுக்காக தான் உள்ள வந்திருக்கேன். சரி, சரியான வார்னிங் அவருக்கு. அதேபோல ஒரு இடத்துல பிரவீன் ராஜ் கேட்கிறார். யூனிஃபார்மோட எல்லாரும் இல்லன்னு சொன்னா, அது ஓகே. ஆனா அவர் வந்து அ குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு வந்து ஒரு வார்னிங் குடுத்தாரு. நீங்க தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சுக்கும் போதெல்லாம் எல்லாம் ஆஃப் ட்ரெஸ்ல தான் இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வார்ன் பண்ணாரு. அது ஓகே தான். ஆனா திவாகர் அவர்கள் எதிராளி என்ன பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்காமலே பேசுறது. அவங்க கிட்ட கேளுங்க சார். காது குடுத்து கேளுங்க. நீங்க நீங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்களே தவிர, ஒருத்தருக்கு பேச்ச வந்து காது குடுத்து கேட்காமலே கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு திவாகருக்கு ஒரு அடி அடிச்சாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது செம அடி. கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாதுங்க. இவரு எல்லாத்தையும் மீட்டர் வச்சு தான் பேசுவாரு. மீட்டர் அப்படின்னாரு. என்ன மீட்டர் அப்படின்னா, தராதரம். தகுதி தராதரம் பார்த்து தான் பேசுவாரு இவரு. உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு தகுதி கிடையாது. தராதரமே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துனாரு இல்லையா? அதுக்கு தான் அந்த வார்த்தைகள். அது வந்து ரம்யா கிட்ட சொன்னாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கு தான் சபரி அடிச்சு கோவப்பட்டு எழுந்து வந்தாரு. இங்க அக்கா, தங்கச்சின்னு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னும், அதுக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணாரு. ஆனா இவரு என்னன்னா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காமலே பண்றாரு. யாரு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னத புரிஞ்சுக்காமலே திரும்ப திரும்ப பேசுறாரு. அதுதான் அவர் தெளிவா 4, 5 தடவ வேற சொன்னாரு. ஐயா உங்ககிட்ட நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. இத இப்படி புரிஞ்சுக்கோ. நீ ரீல்ஸ் பண்ணு, எல்லாம் பண்ணு, எத வேணா பண்ணு. அதெல்லாம் சொல்லல. ஆனால் பிக் பாஸ் கூப்பிட்டா போ. யாராவது உங்ககிட்ட ஒரு பேசுறாங்களா? இத செய்யாதன்னு சொல்றாங்க. ஏன் செய்யாதன்னு கருத்த கேளு. அதுக்கப்புறம் நீ திருப்பி பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அவ்ளோ தெளிவா சொன்னாரு. ஆனால் அவருக்கு புரிஞ்ச மாரி தெரியல. பார்வதி கிட்ட திரும்பவும் போய் அதே கதைய தான் சொல்லிட்டு இருக்காரு. பழைய குருடி கதவ திறடிங்கிற மாரி தான் திவாகர் இருப்பாருன்னு தோணுது. பார்ப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு